இப்போ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு சந்திக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை என்னங்கிறத நாம் பார்க்க போகிறோம். திமுக ஆளும் கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் திமுகவை எல்லா மட்டத்திலும் காலி செய்வதற்கு பாரதிய ஜனதாவுடைய டெல்லி தலைமை அரசியல் ரீதியாக அவர்களுக்கு உத்வேகம் அளித்திருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. எப்படின்னு பார்த்தாச்சுன்னா, திமுகவுக்கு ஈக்குவலான சமநிலை போட்டியாளராக பிஜேபியை உருவாக்கணும் அப்படின்ட்டு தான் அவங்க முயலுறாங்க. இப்போ 2024 மாநில தேர்தல்களில் அவங்க பெற்ற அந்த 11% அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. அந்த 11% முழுமையான பிஜேபி ஓட்டு இல்லை, இருந்தாலும் கூட அது பாமக ஓட்டிருக்கு, மற்ற கட்சிகள் ஓட்டிருக்கு, சாதிய தலைவர்களுடைய ஓட்டிருக்கு. அதனால் அது பிஜேபியுடைய ஓட்டு அல்ல. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏசி சண்முகம் ஓட்டு, பாரிவேந்தருடைய ஓட்டு, நேனார் நாகேந்திரனுடைய மறவர் சமூகம் ஓட்டு, அப்புறம் தேவநாதனுடைய ஓட்டு, இப்படி கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அதை மாதிரி நாடார் சமூக ஓட்டு, இதெல்லாம் அவர்களுடைய பிஜேபியுடைய ஓட்டு கிடையாது. அது சாதி ஓட்டுகள், நம்ம இனத்தினுடைய தலைவர்னு. ஆனால் பிஜேபிக்கு அப்படின்னு ஒரு ஓட்டு கிடைக்குன்னா அது தனியாக ஒரு அடையாளம் தெரியாத ஒரு நபர், அதாவது ஒரு சாதாரணமாக பிஜேபியில் உள்ள ஒரு நபர், அவர் பெறக்கூடிய, அதாவது நாகர்கோயிலில் பெற்றிருக்கக்கூடாது, கவுண்டர் பெல்ட்டில் பெறக்கூடாது, அதாவது பழைய வடார்காடு தென்னார்காடு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பெல்ட்டில் தனித்து நின்று ஒருவர் பெறுகிறாரோ அதுதான் அந்த கட்சியினுடைய அளவு. அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வரும், ஏயா எல்லா கட்சியும் தான் கூட்டணி சேர்றாங்களே? ரைட், உண்மைதான். கூட்டணி சேராமல் யாரும் இல்லை, பிஜேபி மட்டுமல்ல, அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து பாமகவோடு சேர்ந்துருக்கிறாங்க, தேமுதிகவோடு சேர்ந்துருக்கிறாங்க, டிஎம்கே விடுதலை சிறுத்தைகள், இஸ்லாமிய அமைப்புகள், இடதுசாரி கட்சிகள், கொங்கு அமைப்புகள் இல்லையா, காங்கிரஸ் கட்சி எல்லோரும் சேர்ந்து தான் அந்த பர்சன்டேஜ் வருது. சரி, இப்போ இந்த 11% அதிகரித்து தமிழ்நாட்டில் முதல்ல அவங்களுடைய சிஸ்டம் என்னென்னா ஒரு கட்டமைப்பு உருவாக்குறது. அதாவது ஒரு இல்யூஷன் டு பி ஒரு இல்யூஷன், பிஜேபி தான் நீ தமிழ்நாட்டில்னு. ஆனால் இதில் நிறைய தப்பை யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த கட்சி அழிப்பதற்குண்டே திமுகவில் பலர் இருக்கிறாங்க. அதில் பெரிய பரிதாபம் என்னென்னா, கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவருடைய பல்வேறு உடல்நிலைகள், இயலாமையின் வெளிப்பாடு, அதனால் அந்த கட்சி அவர் கண்ட்ரோல் பண்ணுறதற்கு முடியாமல் போகிறதுனால பல்வேறு சிக்கல்கள் வருது. ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, ஏவா வேலு முக்கியமானவர்கள், டிஆர் பாலு, அப்புறமா இந்த மாதிரி முக்கியமான தங்கம் தென்னரசு, இந்த மாதிரி முக்கியமான ஆளுமைகள் அவர்கள்ட்ட கட்சியை ஒப்படைத்து வலுவான நிலையில் நீங்கள் கட்சியை பார்த்துக்கிடுங்க, ஜெகத்ர ஜெகன்லாம் இருக்கார். அப்போ அவங்க அந்த மாவட்டங்களில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் தான் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸையோ மாவட்ட செயலாளர்களையோ ஒன்றிய செயலாளர்களையோ நகர செயலாளர்களையோ கட்டுப்படுத்தி ஆன்டி சோசியல் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சமூக நீதிக்கு அதாவது சமூகத்துக்கு எதிராக இந்த மோசமான சோசியல் எலமெண்ட்ஸ், அதாவது மக்களுக்கு எதிரானவர்களை எல்லாம் பயங்கரவாதிகளாக இருந்தாலும் சரி, ரவுடிகள் பொறுக்கிகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். இங்கே என்ன நடந்திருக்கு, தெரிஞ்சே நடந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் இன்றைக்கி திமுக தான் இந்த விற்பனையை செஞ்சது அப்படிங்கிறதுல மனசில் பெரிய அளவில் பாதிப்பாயிட்டு. இன்றைக்கி பிஜேபி எப்படி பண்ணுறாங்க, இன்றைக்கி காலை செய்தியில் எல்முருகன் 26 தலித்துகள் இறந்துருக்கிறாங்க. தலித்துகள் இறந்தார்களா, வன்னியர்கள் இறந்தார்களா, கிறிஸ்தவர்கள் இறந்தார்களா, இந்துக்கள், இதெல்லாம் பேச்சல்ல. 55க்கு மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கிறார்கள். தலித்துகள் இறந்தால் தலித்துகள் உயிர் மட்டும்தான் உயிரா, இல்லது வன்னியர்கள் உயிர் மட்டும்தான் உயிரா, இல்லது செட்டியார், அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அவங்க ஏதாவது ஒரு வழியில் திமுகவை காலி செய்வதற்கான அஸ்திரத்தை அவர்கள் ஏவக்கொண்டே இருக்கிறார்கள். அது வட இந்தியாவினுடைய இது. இப்போ திமுக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்குது. இந்த 40 தொகுதிகளை மக்கள் நம்பிக்கை வைத்து தான் கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கைக்கு விரோதமாக அவர்களின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கட்சியில், இப்போ தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஞான திரவியம் அப்படிங்கிறவர், அவர் திமுகவினுடைய எம்பி, அவர் மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யத்தில், அதாவது கல்கள், அதாவது குவாரிகள், மைன்ஸில் பெரிய ஊழல். கன்னியாகுமரி மாவட்டமும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் இந்த கல் குவாரி ஊழல்கள், மணல் மாஃபியாக்கள் அனைவரும் பாரதிய ஜனதா திமுகவோடு தான் அவர்கள் இணைப்புடன் இருக்கிறார்கள் என்ற செய்தி பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி அறப்போர் இயக்கம் அதற்கான ஒரு டிஸ்க்ளோசரை வெளியிட்டாங்க.
அதற்கு பதிலளிப்பதற்கு அவர்கள் அப்பாவு போன்றவர்களையும் இதில் தொடர்புபடுத்தினார்கள். ஆதாரத்தோடு கேட்ட கேள்விகளுக்கு 3 பேர் அதில் சிக்கினாங்க. ஞான திரவியம் திமுக எம்பி, அவருடைய மகன், அவருடைய உதவியாளர் இசக்கி, இவங்கெல்லாம் ஈடுபட்டு ஒரு பெரிய ஒரு மாஃபியா கும்பல்களை நிர்ணயித்து அரச சொத்துக்களை கால்றாங்க. இது சவுத்தில் அவர்களுக்கு பெரிய பிரச்சனை. இரண்டாவது அவர்கள் பார்க்க போனால் கொங்கு மண்டலத்தில் எப்போதுமே வலுவிழந்த நிலையில் இருக்கும் திமுக அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலத்தை பயன்படுத்தி தான் அவங்க ஜெயிக்க முடிஞ்சது. அண்ணாமலையுடைய வாக்கு அதற்கு ஒரு சாட்சி. எஸ்பி வேலுமணி போன்றவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள் ஏற்கனவே அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள், சிலுவைபுரத்துக்காரராக இருக்கக்கூடிய எடப்பாடி ஒரு சிறிய குழுக்கான ஒரு தலைவராக இருந்தாலும் சாதி ரீதியாக அந்த பகுதியில் அவங்க இனி ரொம்ப கவனம் செலுத்தணும். எம்பி எலெக்ஷனில் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியை வைத்து அவர்கள் தப்பிவிட்டாலும் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய எம்எல்ஏ தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகம் கடும் வீழ்ச்சியை சந்திக்க போகுது. அதை மட்டுமல்லாமல் திமுகவின் கோட்டையாக இருந்த தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை, இல்லை அதற்கு உட்பட்ட பிரிவில் இருக்கக்கூடிய 18க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள்லாம் இன்றைக்கு திமுக வலுவிழந்து காணப்படுவதற்கு காரணம் திமுகவின் மீது வைக்கப்படுகிற பெரிய குறைகள், திமுகவின் மீது ஏவப்பட்ட அஸ்திரங்கள், காணா குறைக்கு இன்னும் சில மாதங்கள் தொடரக்கூடிய கள்ளக்குறிச்சி. இதுக்கு மேலே அவங்க எப்படியாவது பாரதிய ஜனதாவினுடைய வளர்ச்சி என்பது வன்முறைவாதங்களின் அடிப்படையில் தான் அது ஆரம்பித்திருக்கிறது. மதவாதத்தை தூண்டிதான் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அது அவங்களுக்கு தமிழ்நாட்டில் என்னமோ ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. கிட்டத்தட்ட தெலுங்கானாவில் ஒர்க் அவுட் ஆகி தான் 8 சீட்டு பிடிச்சிருக்கிறாங்க. முழுமையாக இந்த முறையும் பார்த்தால் கர்நாடகாவில் பிரிஜ்வால் ரேவண்ணாவின் மீதோ அவனுடைய இன்னொரு பையன் மேலே செக்ஸ் ஸ்கேண்டல்கள்லாம் வந்த போதும் அதை தாண்டி அவங்க 19 தொகுதியை 28 பிடிச்சிருக்காங்கன்னா ஆழமான லிங்காயத்துக்கள், ஒக்காலிகா உடைய வாக்குகள் மற்றும் இணையான ஹிந்துத்துவ வாக்குகளில் அவங்க ஆழமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி தெலுங்கானாவில் 8 சீட்டை பிடிச்சிட்டாங்க. காங்கிரஸ் 8, அவங்க 8. அதே மாதிரி ஆந்திராவிலையும் கூட பவன் கல்யாண் டிடிபியோடு கூட்டு வச்சுருக்காங்க. நாளைக்கு இந்த கூட்டணியை முறிஞ்சாலும் அவங்க அங்கே கால்வம் மூன்றதுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழல் காணப்படுது. தமிழ்நாடு மட்டும்தான், கேரளா மட்டும்தான் என்று இல்லாமல் கேரளாவிலும் ஒரு சீட்டு திருச்சூரில் வெற்றி பெற்று விட்டார் நம்முடைய திரைப்பட நடிகர். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் திமுகவினர் படுபயங்கரமான ரவுடிசத்தில் ஈடுபடுவதும் கள்ளச்சாராய கும்பல்களுக்கு ஆதரவளிப்பதும் திமுகவினுடைய பெயரை மிகப்பெரிய அளவில் கட்சியை காலி பண்ணும் அப்படிங்கிறதுல டவுட் இல்லை. சங்கராபுரத்தினுடைய எம்எல்ஏ உதயசூரியன், ரிஷியவந்தம் வசந்தம் கார்த்திகேயன் 2 பேரும் எம்எல்ஏ மட்டுமல்ல, திமுக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள். அவர்கள்தான் ஆசீர்வாதத்தோடு லோக்கலில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டு தான் இந்த சம்பவம் நடந்ததாக ஆதாரப்பூர்வமான கட்டுரைகள் எல்லா ஏஜென்சி நியூஸஸ்லேயும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த கொல்லிமலைக்கு மேலே இருக்கக்கூடிய என்ன மலை, ஒரு மலை இருக்குது, அந்த மலையிலிருந்து காய்ச்சப்பட்ட அவ்வளவு சாராயமும் சின்னத்துறை என்கிறவன் மேலே இன்றைக்கி கொலை கேஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அவனுக்கு சப்ளை செஞ்சுருக்கக்கூடிய மாத்தீஸுங்கிறவன் எங்கெல்லாம் சப்ளை பண்ணியிருக்கான்னா ஆந்திரா மாநிலம், சென்னை வானகரம், மாதவரம் பக்கத்தில் இழுத்து மூடப்பட்ட கம்பெனிகள் எல்லாவற்றிலும் ஷட் டவுன் பண்ணக்கூடிய கம்பெனிகள்லேருந்து பல ஆயிரக்கணக்கான லிட்டர்ஸ் மெத்தில் ஸ்பிரிட்டை, அதாவது விஷத்தை, விலை குறைந்து கெட்டுப்போன விஷத்தை தண்ணீரில் கலந்து கொடுத்து அது கீழே கண்ணுக்குட்டி விஜயா அவன் தம்பி தாமோதரன் மூலம் விற்கப்படுகிறது. அதிலிருந்து 100 மீட்டர் 200 மீட்டரில் தான் காவல்துறை இருக்குது. அதிலிருந்து 1/2 கிலோமீட்டரில் மகளிர் காவல் நிலையம் இருக்கிறது, வருவாய்த்துறை கோட்டாட்சியாளர் இருக்கிறது, தாசில்தார் அலுவலகம் இருக்கிறது, நீதிமன்றம் இருக்குது. அதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் தான் இந்த ஊர். அப்போ அங்கே இவ்வளோ விற்பனை செய்யும்போது அரசியல் கட்சிகள் இல்லாமல் என்ன நடக்கும்? சாதாரணமான ஒரு லாஜிக்கை சிந்திச்சு பாருங்கள். அப்போ மக்களுக்கு என்னென்னா ஒரு எண்ணம், கெட்ட எண்ணம், கெட்ட பார்வை, இது திராவிட முன்னேற்ற கழகம் தான், திமுக காரங்க வந்தாலே ரவுடிசம் ஆரம்பித்து விடும், திராவிட முன்னேற்ற கழகமாக ரவுடிசம் தான் அப்படிங்கிற ஒரு பேட் ஒப்பீனியன் ஹேஸ் பின் கிரியேட்டட். இன்டென்ஷன்லே அவர்களுடைய மனசிலே அந்த இதை உருவாகி விட்டது என்று தான் சொல்லலாம். ஆக இதுக்கு மிக முக்கியமான காரணம் ஜாஃபர் சாதிக்குங்கிற ஒரு திமுக அயலகச் செயலாளர் ஒருத்தன், அவன் கட்சியினுடைய பொறுப்பாளராக இருந்து 2000 கோடிக்கு தமிழ்நாட்டிலிருந்து சாராயத்தை, அதாவது போதையை அமெரிக்காவுடைய FDI
அமெரிக்காவுடைய புலனாய்வுத்துறை கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு டெல்லியில் சிக்கினது திமுகவின் பேர் கெட்டது. அதே போன்று கோவையில் சிலிண்டர் குண்டு வெடிப்பு, இறைவன் காப்பாற்றினான். அந்த குண்டு தீபாவளியில் மார்க்கெட்டில் வெடித்திருந்தால் அதனுடைய சேதங்களையும் சமூக பதட்டத்தையும் நாம் அளவிடவே முடியாது. இதுவும் இந்த ஆட்சியில் தான் நடந்துச்சு. அப்போ அங்கங்கே ரவுடிசங்கள். ஆக இப்படிப்பட்ட பல்வேறு இடங்களில் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கொலைகள். நேற்று முன்தினம் திருவான்மியூரில் ஒருத்தன் போதையில் சொந்த தாய் 45 வயது அழகான அந்த தாயையும் அவனுடைய தம்பியும் கொலை செஞ்சுருக்கான். நீங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் ஒரு சம்பவம், நல்ல குடிச்சு போதையில் எங்கே படுத்திருக்கான், போஸ்ட்டில், அதாவது எலக்ட்ரிசிட்டியினுடைய பாக்ஸுக்கு மேலே படுத்திருக்கிறான். எங்கு பார்த்தாலும் போதைகள், கஞ்சா, அப்புறமா அபின், ஹெரோயின், கொக்கைன், இந்த மாதிரி டாஸ்மாக் வியாபாரங்கள் எல்லாமே பெருத்து வரக்கூடிய கலாச்சார சீரழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. திமுக இதை கண்ட்ரோல் பண்ணலைன்னா மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும். தமிழ்நாட்டில் பெரும் பதபதைப்பு ஏற்படும். திமுகவுடைய ஆட்சி இழப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு கவலை இல்லை. மக்களுக்காகத்தான் ஒரு ஆட்சி இருக்கணும். அந்த ஆட்சியை செயல்பட முடியாத அளவிற்கு மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். சிறுபான்மையினர் பாஜகவுக்கு பயந்தே திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க. மற்ற ஏனைய சமூகத்தில் உள்ள கட்சிக்காரர்கள், பொதுமக்கள் எல்லோரும் வாக்களிக்கிறார்கள். ஆனால் இங்கே துரதிர்ஷ்டவசமாக, குறிப்பாக தரித்திரத்தில் உலர்கின்ற திமுக தலைமை அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் போதை. பள்ளிகளுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன பெட்டி கடையில் கூட சில ஸ்வீட்டில் கூட அந்த போதை தரவப்பட்டிருக்கிறது இல்லையா? அதே மாதிரி இளைஞர்கள் முழுமையாக போதை. மாணவர்கள் 10வது படிக்கக்கூடிய மாணவர்கள் 8க்கு அப்புறமே போதையை பழக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கூலி தொழிலாளிகள் முழுமையாக போதை. பெண்கள், சில பெண்களில் ரொம்ப அடிமட்ட லெவலில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் போதை. இப்படி கலாச்சார சீரழிவுகள், அரச பொருள்கள் காவு கொள்ளப்படுது, விலைவாசி உயரங்கள், டேக்ஸ் இன்க்ரீஷன், அதாவது வரிகள் அதிகரித்திருக்கிறது, விலைவாசி தாங்க முடியல. ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் தமிழ்நாடு திமுக ஆட்சியில் மிக பெரும் ஏமாற்றத்தை தான் சந்தித்திருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு பத்திரிகையாளனாக யார் வேண்டாலும் ஆட்சியில் இருக்கலாம். இதை பயன்படுத்தி தான் பாரதிய ஜனதா திமுகவை காலி செய்கிறதற்கு சென்னையில், அதாவது டெல்லியிலிருந்து அவர்களுக்கு அசைன்மெண்ட்டு புட்டப் பண்ணியிருக்கிறாங்க. அதை எடுத்து தான் அண்ணாமலை போன்றவர்கள் இந்த மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. திமுக இதில் கவனம் செலுத்தலைன்னா கட்சி விரைவில் காலியாகிவிடும். அதை காப்பதும் காப்பாமல் இருப்பதும் திமுக தலைமையினுடைய திறமை, அவர்களுடைய அபிலாஷை, அவர்களுடைய கவனத்தில் உள்ளானது. அதை அவர்கள் செய்ய மறுத்தால் திமுக இனி வருங்காலத்தில் இல்லாமல் போய்விடும் என்பதுதான் நமது பார்வை.